ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். வக்கீல் சார் என்ன போனை நோண்டிட்டு இருக்கீங்க? ஆர்டர் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்காக மை ஃபுட் மை பிரைஸ் ஆப்ல ஃபுட் ப்ரீ புக் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நமக்கு பிடிச்ச டிஷ்ஷுக்கு நம்மளே விலையை நிர்ணயிக்கலாம். வாவ், நானும் பண்ணிடுறேன். பிரியாணி பாளையத்தின் தி பிராண்ட் நியூ ஆப் மை ஃபுட் மை பிரைஸ் நமக்காக. டேய், ட்ரெயினுக்கு லேட்டா சீக்கிரம் வாடா. இப்ப போய் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்க. டேய், ட்ரெயினை பிடிக்கிறத விட ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். என்னது அது? நமக்காக மை ஃபுட் மை பிரைஸ் ஆப்ல கிரில் அண்ட் தந்தூரி ப்ரீ புக் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் மச்சான், எவ்வளவு வருது? நமக்கு பிடிச்ச டிஷ்ஷுக்கு நம்மளே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி பாளையத்தின் தி பிராண்ட் நியூ ஆப் மை ஃபுட் மை பிரைஸ் நமக்காக. நாங்கள் பெருமுகை அத்தானி பெருமுகை இறங்காட்டூர் பெருமுகை கிராமத்துலேருந்து வர்றோம். எங்களுக்கு வந்து 1991 நீர்த்தெளிவு திட்டத்தின்படி எங்களுக்கு 2 ஏக்கரா வழங்கப்பட்டுச்சு. அது வந்து தாத்தாவும் பாட்டியும் 2 பேரும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும் பண்ணாரி, பாட்டி பேர் பண்ணாரி, தாத்தா பேர் காசான். 2 பேரும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா இறந்துட்டாரு. அப்போ பக்கத்து தோட்டத்துல அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப அவங்க உள்ள போகக்கூடாது, அவங்க வந்து பக்கத்துல விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தாத்தாவுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் பழக்க வழக்கம் இருந்திருக்கு, அவ்வளவுதாங்க. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பழக்க வழக்கம் இருக்கும்போது தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் எங்க காட்டை அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. எங்க விட மாட்டேங்கிறாங்க. பாட்டி போய் கேட்கும்போது உள்ள வரக்கூடாது, இது வந்து எங்களோடது அப்படின்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் எங்களோட பேர்ல எங்களோட இதுதான் பயிரிடப்படுது. எங்க பாட்டியோட பேர்ல எல்லாமே பயிரிடப்பட்டிருக்குது, எல்லாமே போட்டுக்குது, பட்டா சிட்டா எல்லாமே எங்க பேர்ல தான் இருக்குது. ஆனா இவங்க வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. உள்ள விடாம நாங்களும் நிறைய பெட்டிஷன் அங்கங்க எல்லா தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஆர்டி ஆபீஸ் வரைக்கும் எல்லாமே கொண்டு கொடுக்குறோம். போலீஸ்கார் எங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க எங்களை வெளியே போன்னு சொல்லி வெளியே விரட்டி விடுறாங்க. அழகா பேசி அமைதியா பேசி அவங்க தரப்புல என்ன அமௌண்ட் காசு பணத்தை எல்லாம் வாங்கிட்டு எங்களை வெளியே விரட்டி விட்டு அழகா அமைதியா பேசி குழந்தையோட பேசி வெளியே தான் விரட்டி விடுறாங்களே பொறுத்து எங்களுக்கு எங்க இடத்த வாங்கி தரவும் மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு தீர்வு வர முடியும். நாங்க எத்தனையோ தடவை வளைஞ்சிட்டோம். இதோட ஒரு டைம்ல 10 தடவை அலைஞ்சிட்டாங்க. தாத்தா அதுக்கு மேல அலைஞ்சிட்டாரு. ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சு இப்ப வரைக்கும் ஒண்ணுமே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வீடு அங்கதான் இருக்குது, எங்க தோட்டம் அங்கதான் இருக்கு, விவசாயம் பயிரிட்டப்பட்ட வயிறு அங்கதான் இருக்குது. ஆனா அவங்க தோட்டத்துக்குள்ள போய் எல்லாமே அவங்களே எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிடறாங்க. ஆனா எங்களை உள்ள விடவே மாட்டேங்கிறாங்க. போலீஸார் தான் இதுக்கு முன்னாடி நின்று எங்களை உள்ள போக கூடாதுன்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பி விட்டாங்க. 2-3 டைம் போக அடிச்சு விரட்டி விடுறாங்க. 2 ஏக்கராங்க அது. கோடிக்கணக்குல வருங்க. அதனாலதான் அவ்வளவு பிரச்சனைங்க. எங்களுக்கு பட்டா சிட்டா எல்லாமே எங்க பாட்டி பேர்ல தான் இருக்குதுங்க. எல்லாமே சந்தாயம் முத கொண்டு நாங்க தான் கட்டிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். என் பேர் வந்து பண்ணாரி, அவங்க பேத்தி. நானு என் பேர் ரத்னாங்க. ஆமாங்க, தாத்தா பேர் காசான், பாட்டி பேர் பண்ணாரி. காசான் இறந்துட்டாரு, பாட்டி மட்டும்தான் இருக்காங்க.